அமைச்சர் மனோ தங்கராஜ் செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். விவசாய பெருங்குடி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஸ்பாட் அக்னாலஜ்மெண்ட் அவருடைய தரத்திற்கேற்ற விலை என்கின்ற ஒரு திட்டத்தை நம்ம நிறைவேற்றிய காரணத்தினாலும் இன்றைக்கு வெளி மார்க்கெட்டில் விற்கக்கூடிய தனியார் பால் கொள்முதல் செய்வதை விட விவசாயிகளுக்கு ₹1, ₹1.5 வரை அதிக விலை கொடுத்து நம்முடைய கூட்டுறவு சங்கங்கள் கொள்முதல் செய்யக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. இது உள்ளபடியே ஒரு பாராட்டத்தக்க ஒன்றாக அமைந்தது. அதுபோன்று பல்வேறு சிக்கன நடவடிக்கைகள் நம் ஆவின் மூலமாக எடுத்ததன் காரணமாக இன்றைக்கு பல நிர்வாக ரீதியான முன்னேற்றங்களையும் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல சூழலும் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அதே போன்று விற்பனையை பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட 23% விற்பனை நமக்கு அதிகரித்திருக்கிறது. இதுவும் ஒரு நல்ல அம்சமாக நாம் பார்க்கின்றோம். இந்த ஆண்டு அது இன்னும் மேலும் உயரும். காரணம் பார்த்தீங்கன்னா கடந்த 2 மாதங்களாக நாங்கள் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக அவர்களுக்கு ஒரு நிலைத்த வருவாய் வர வேண்டும் என்பதற்காக அவர்களையும் மொத்த விற்பனையாளர்களாக கணக்கில் கொண்டு அவர்கள் மூலமாக ஆவின் உபபொருட்கள் விற்பனை செய்ததில் ₹1,12,00,000 அளவுக்கு 2 மாதத்தில் விற்பனை நடந்திருக்கிறது. அந்த விற்பனையை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது அந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு ஒரு வருவாய் கொடுப்பதை போன்று ஆவின் நிறுவனத்தினுடைய மார்க்கெட்டிங்கும் ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இதே போன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள், பல்வேறு கூட்டுறவு சங்கங்கள், அதில் இருக்கக்கூடிய அங்காடிகள் மூலமாகவும் ஆவின் உபப்பொருட்களை விற்பதற்கான நடவடிக்கைகளை அந்த சம்பந்தப்பட்ட துறையோடு கூட்டுறவுத்துறையோடு பேசி வருகின்றோம். அதுவும் வெகு விரைவில் ஆரம்பமாக இருக்கின்றது. அப்படி வருகின்ற நேரத்தில் நம்முடைய விற்பனை இன்னும் அதிகமாகும். பல இடங்களில் படித்து பட்டப்பெற்ற இளைஞர்கள், வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்கள், அதே போன்று விளிம்பு நிலை மக்கள் யார் விண்ணப்பித்தாலும் அவர்களுக்கெல்லாம் அந்த விற்பனையாளராக மாறுவதற்கான அந்த அங்கீகாரத்தை நாங்கள் கொடுத்து வருகின்றோம். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நாங்கள் மார்க்கெட்டிங், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், அதே போன்று டிஜிட்டைசேஷன், லாஜிஸ்டிக்ஸ் போன்ற முக்கியமான விஷயங்களுக்கு நாங்கள் ஒரு சிறப்பாக கொஞ்சம் கன்சல்டன்ஸ் ஹையர் பண்ணாக்க நாங்கள் விளம்பரப்படுத்தியிருக்கோம். அதனுடைய நோக்கமே இன்றைக்கு வருகின்ற தொழில்நுட்ப ஒரு வளர்ச்சிக்கு ஏற்றவாறு எப்படி கார்ப்பரேட் நிறுவனங்கள் நமக்கு போட்டியாக வருகின்ற நேரத்தில் அவர்கள் தொழில்நுட்பத்தினுடைய மிகுந்த பயனை பெறுகின்றார்களோ அதே போன்று நம்முடைய ஆவின் நிறுவனத்திலும் தொழில்நுட்பத்தை முழுமையாக கொண்டு வருவதற்கும் நல்ல ஒரு பொருளாதார நடைமுறைகள், பைனான்சியல் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வருவதற்கும் அதே போல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் பண்ணாங்க நம்ம கால் ஃபார் பண்ணியிருக்கோம். அது நல்ல ஆட்களை நியமனம் செய்து அந்த பணிகளை கொண்டு செல்ல முயற்சிகள் மேற்கொண்டு இருக்கின்றோம். அதுபோன்று போன ஆண்டு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், விவசாய பெருங்குடி மக்களுக்கு கடன் வட்டி வழங்கும் போது 15% இருந்தது. இப்போ தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் மூலமாக வெறும் 9% நாங்கள் கடன் வழங்கி வருகின்றோம். அதில் சென்ற ஆண்டு நல்ல குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு கடன் வழங்கி இருக்கின்றோம். இந்த ஆண்டு அந்த கடனை இன்னும் அதிகரிக்க திட்டமிட்டிருக்கின்றோம். புதிய கால்நடைகள் வாங்குவதற்கு யார் எந்த விவசாயிக்கு கடனுதவி தேவைப்பட்டாலும் அவர்கள் ஆவின் நிறுவனத்தை உடனடியாக அணுகலாம். அதுபோன்று இருக்கக்கூடிய கால்நடைகளை பராமரிப்பதற்கும் கால்நடை பராமரிப்பு கடன், வட்டியில்லா கடன் வழங்கப்பட்டு வருகிறது. அதற்கு பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. ஆவின் நிர்வாகம் எடுத்து வரும் தொடர் நடவடிக்கைகளால் பால் கொள்முதலில் புதிய இலக்கை எட்ட உள்ளோம் என்று அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது கூறியிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். புதிதாக ஒரு பிளான்ட் விருதுநகர்ல